உலக அரசியலில் இன்று மிகவும் பதற்றத்தை உருவாக்கும் மோதல் என்றால் அது ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான பகை. மத்திய கிழக்கில் எந்த பெரிய பதற்றம் ஏற்பட்டாலும் இந்த இரண்டு நாடுகளின் பெயர்கள் கண்டிப்பாக வரும். ஆனால் ஒரு ஆச்சரியமான உண்மை என்ன தெரியுமா? இன்று கடும் எதிரிகளாக இருக்கும் இந்த இரண்டு நாடுகள் ஒரு காலத்தில் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தது. ஈரான் இஸ்ரேல் உறவு எப்படி ஆரம்பித்தது? அந்த நட்பு எப்படி பகையாக மாறியது? இதில் ஈரான் அமெரிக்கா உறவு ஏன் மோசமானது? அமெரிக்கா எப்படி இந்த மோதலில் முக்கிய சக்தியாக மாறியது? போன்ற இந்த கேள்விகளுக்கான விடையை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். 1948ஆம் ஆண்டு உலக வரைபடத்தில் ஒரு புதிய நாடு உருவானது. அதுதான் இஸ்ரேல். யூத மக்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நாடு உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் மத்திய கிழக்கு முழுவதும் அதிர்ச்சியில மூழ்கியது அப்படின்னு தான் சொல்லணும். ஏனென்றால் அந்த நிலப்பரப்பில் ஏற்கனவே பாலஸ்தீன அரபு மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர். இதனால் பல அரபு நாடுகள் இஸ்ரேலை எதிர்த்தது. அது மட்டுமல்ல, ஏற்க மறுத்தது. சரி, பாலஸ்தீனியர்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, மத்திய கிழக்கில் உள்ள பாலஸ்தீன் பகுதியில், அதாவது காசா, வெஸ்ட் பேங்க் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் தான் பாலஸ்தீனியர்கள். இவங்க பெரும்பாலும் அரபு இனத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட மொழி அரபு. பெரும்பாலும் இவர்களில் இஸ்லாம் மற்றும் சிலர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இந்த பகுதி பழங்காலத்துல இருந்தே பல இன மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். 1900களில் அதிகமாக இருந்தவர்கள் அரபு பாலஸ்தீனவர்கள் தான். 1948 உருவான இஸ்ரேல் நாட்டில் வாழக்கூடிய மக்கள் முக்கியமா யூதர்கள். இவர்களோட மொழி ஹிப்ரு. இவர்களுடைய மதம் யூத மதம். இஸ்ரேலில் வாழக்கூடிய எல்லாருமே யூதர்கள் மட்டும் கிடையாது. அங்கு அரபு மக்கள், கிறிஸ்தவர்கள் என மற்ற பிற இனத்தவர்களும் இருக்கிறாங்க. இதுல சிக்கல் எங்கே வந்தது அப்படின்னா, இருவரும் ஒரே நிலத்தை எங்கள் நிலம் என்று கூறுகிறார்கள். பாலஸ்தீனியர்கள் நாங்கள் இங்கு பழங்காலத்திலிருந்தே வாழ்ந்துட்டு வருகிறோம் என்றும், யூதர்கள் இது எங்கள் புனித நிலம் என்றும் கூறுகின்றனர். இதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீன கான்ஃப்ளிக்ட்க்கு ஒரு முக்கிய காரணம். இதனால பல அரபு நாடுகள் இஸ்ரேலை எதிர்த்தது. அந்த நாடுகள் எகிப்து, சிரியா, ஜோர்டான், ஈராக், லெபனான் போன்ற இந்த நாடுகள் அனைத்துமே போருக்கு செல்வது இஸ்ரேலை எதிர்த்து. ஆனால் ஈரான் அப்படி இல்லை. அரபு நாடுகள் போரை தொடங்கிய போதும் ஈரான் அந்த போர்ல நேரடியா கலந்து கொள்ளவில்லை. அதற்கு பதிலா ஈரான் இஸ்ரேலை அங்கீகரித்த ஆரம்ப முஸ்லிம் நாடுகள்ல ஒன்றாக இருந்தது. 1950களில் இருந்து 1970கள் வரைக்கும் இரண்டு நாடுகளும் பல துறைகள்ல நெருக்கமான உறவை வைத்திருந்தது. அந்த காலத்துல ஈரானை ஆட்சி செய்தவர் முகமது ரேசா ஷா பஹல்வி. அவர் மேற்கத்திய நாடுகளோட, குறிப்பா அமெரிக்காவுடன் நெருக்கமா இருந்தாரு. இந்த காரணத்தால இஸ்ரேலுடனும் நல்ல உறவு உருவானது. அந்த காலத்துல ஈரான் இஸ்ரேலுக்கு எண்ணெய் வழங்கியது. இரு நாடுகளுமே உளவு தகவல் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்புல ஈடுபட்டிருந்தது. இராணுவ தொழில்நுட்ப உதவிகளும் கூட பரிமாறப்பட்டது. இந்த உறவு பிரேபரி டாக்ட்ரின் எனப்படும் ஒரு அரசியல் யுக்தியின் பகுதியாக இருந்தது. அதாவது அரபு நாடுகள் இஸ்ரேலை எதிர்த்த போது இஸ்ரேல் அரபு அல்லாத நாடுகளுடன் கூட்டணி அமைத்தது. அதில் முக்கியமானது ஈரான். இந்த காலகட்டத்தில் ஈரான், இஸ்ரேல், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆகிய 3 நாடுகளும் ஒரே அரசியல் கூட்டணியில் தான் இருந்தது. ஆனால் இந்த நட்பு நீண்ட காலம் நீடிக்கல. அதற்கு முக்கியமான காரணம் 1979ஆம் ஆண்டு ஏற்பட்ட மிகப்பெரிய ஈரான் புரட்சி. 1979ஆம் ஆண்டு ஈரானில் நடந்த இஸ்லாமிய புரட்சி இந்த உறவின் முழு திசையையுமே மாற்றியது. இந்த புரட்சியின் மூலம் ஷா ஆட்சி கலைந்தது. மதகுரு ஹயதுல்லா ருஹல்லா கமேனி தலைமையில் புதிய இஸ்லாமிய அரசு அமைந்தது. புதிய அரசு மேற்கத்திய நாடுகளையும் இஸ்ரேலையும் கடுமையா எதிர்த்தது. அதற்கு பிறகு இஸ்ரேலுடன் இருந்த அனைத்து தூதரக உறவுகளுமே துண்டிக்கப்பட்டது. இஸ்ரேல் தூதரகம் மூடப்பட்டது. அந்த கட்டிடம் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு ஒப்படைக்கப்பட்டது. இஸ்ரேல் இஸ்லாமின் எதிரி என அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வுதான் இரு நாடுகளின் நட்பை பகையாக மாற்றிய முக்கியமான தருணம். பாலஸ்தீனியர்கள் என்பவர்கள் இஸ்ரேலில் வசிக்கும் ஒரு அரபு இன குழுவினர். ஈரான் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தது.
புரட்சிக்கு பிறகு இன்னும் பல காரணங்களால் இந்த பகை மேலும் தீவிரமானது. ஈரான் பாலஸ்தீன மக்களுக்கு முழு ஆதரவு அளிக்குது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மோதலில் ஈரான் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான நிலையை பெற்றது. இஸ்ரேலுக்கு எதிராக போராடும் சில அமைப்புகளுக்கும் ஆதரவு வழங்கியது. அதில் முக்கியமானவை ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா. இஸ்ரேல் இதை மிகப்பெரிய அச்சுறுத்தலா கருதுது. இதனால் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் தொடர்ந்து அதிகரித்தது. ஹெஸ்புல்லா லெபனான் பகுதியிலும் ஹமாஸ் பாலஸ்தீன் பகுதியிலும் இந்த அமைப்புகள் இஸ்ரேலை எதிர்த்து போராடுது. இந்த அமைப்புகளுக்கு ஈரான் ஆயுத உதவியும் வழங்கிட்டு வருது. அடுத்து அணு ஆயுத பிரச்சனை. இது ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க முயற்சிக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் பல நாடுகளுக்கு இருக்கு. இஸ்ரேல் இதை தன்னுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா பார்க்குது. இதனால் ஈரானின் அணு விஞ்ஞானிகளை கொல்வது மற்றும் அணு உலைகள் மீது சைபர் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்திட்டு வருது. அடுத்து ப்ராக்சி போரும் நடைபெறுது. அதாவது நேரடி போரை தவிர்த்து சிரியா, லெபனான் மற்றும் ஏமன் போன்ற நாடுகள்ல இரு நாடுகளும் மறைமுக போர்கள்ல ஈடுபட்டு வருது. 1990களுக்கு பிறகு இந்த மோதல் தீவிரமடைந்தது. தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே நேரடி தாக்குதல்கள் மற்றும் வான்வழி தாக்குதல்கள் மூலம் பதற்றம் உச்சகட்டத்தில் இருக்கு. அடுத்து அமெரிக்கா இஸ்ரேலோட கூட்டணி எப்படி உருவானது அப்படின்னா, இஸ்ரேல் உருவான 1948ஆம் ஆண்டிலே அமெரிக்கா அதை அங்கீகரித்த முதல் நாடுகள்ல ஒன்று. பிறகு இரண்டு நாடுகளும் நெருக்கமான கூட்டாளிகளா மாறுறாங்க. 1960களில் இருந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் இராணுவ உதவி வழங்க தொடங்கியது. பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரித்தது. மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளியாக இஸ்ரேல் மாறியது. அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் முக்கியமானதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, மத்திய கிழக்கில் அரசியல் மற்றும் இராணுவ ஆதாரம், உளவு தகவல் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, ஜனநாயக அரசாக கருதப்படுவது, அமெரிக்க அரசியலில் உள்ள ப்ரோ இஸ்ரேல் ஆதரவு. இதனால தான் இன்று வரைக்கும் USA இஸ்ரேல் அலையன்ஸ் உலகின் மிகவும் வலுவான கூட்டணிகளில் ஒன்றா இருக்கு. அடுத்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏன் உறவு மோசமானது அப்படின்னா, 1979 புரட்சிக்கு பிறகு ஈரான் அமெரிக்காவையும் எதிரியா கருத தொடங்கியது. அந்த நேரத்தில் அமெரிக்க தூதரகம் கைப்பற்றப்பட்டது. பல அமெரிக்கர்கள் கைதாக்கப்பட்டனர். இரண்டு நாடுகளும் கடும் எதிரிகளா மாறியது. இதனுடைய விளைவாக மத்திய கிழக்குல அரசியல் நிலைமை அமெரிக்கா இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் அப்படிங்கிற ஒரு வடிவம் உருவானது. இன்றைக்கு ஈரான் மற்றும் இஸ்ரேல் நேரடியாக மட்டுமல்லாமல் மறைமுகமாகவும் பல இடங்கள்ல மோதுது. அப்படியான அந்த இடங்கள் சிரியா, லெபனான், காசா, சைபர் தாக்குதல்கள், ரகசிய இராணுவ நடவடிக்கைகள். சமீபத்திய காலங்களில் இந்த மோதல் மேலும் தீவிரமாகி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. இப்போ நாம இந்த மத்திய கிழக்கு வரைபடத்தை பார்க்கலாம். இந்த பகுதியில இடது பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு ஈரான், இதன் மேற்கில் ஈராக், அதன் பின்னர் சிரியா. இங்கே சிறிதாக இருக்கக்கூடிய நாடு தான் இஸ்ரேல். இஸ்ரேலின் தெற்கில் எகிப்து, வடக்கில் லெபனான். இந்த பகுதியே உலக அரசியலில் மிகவும் பதற்றமான இடமா கருதப்படுது. இங்கு ஈரான் நேரடியாக இஸ்ரேலுடன் எல்லையை பகிரவில்லை. ஆனால் சிரியா மற்றும் லெபனான் வழியாக இந்த மோதல் தொடர்ந்து நடைபெறுது. ஒரு காலத்துல நண்பர்களாக இருந்த இந்த இரண்டு நாடுகள் இன்று உலகின் மிக பெரிய எதிரிகளா மாறிவிட்டது. இந்த மோதல் எதிர்காலத்துல மத்திய கிழக்கின் அரசியலை மட்டுமல்ல, உலக அரசியலையே பாதிக்கக்கூடிய ஒன்று. ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையேயான பகைமை ஒரு சாதாரண அரசியல் மோதல் அல்ல. அது வரலாறு, மதம், அரசியல், பாதுகாப்பு மற்றும் உலக அரசியல் ஆகியவற்றால் உருவானது. ஒரு காலத்துல நண்பர்களாக இருந்த இந்த இரண்டு நாடுகள் 1979 புரட்சிக்கு பிறகு கடுமையான எதிரிகளா மாறியது. அதே நேரத்துல அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையேயான கூட்டணி மத்திய கிழக்குல அரசியல் சமநிலையை தீர்மானிக்கும் முக்கிய சக்தியாக இருந்துட்டு வருது.